கம்ப்யூட்டரில் பாவிக்கிற எஸ்எம் டிவைஸ் பவர் சப்ளையை எவ்வாறு ரிப்பேர் செய்யுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்க்குறது கம்ப்யூட்டருக்குரிய பவர் சப்ளை. அதை நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்காக அதில் இணைக்கப்பட்ட ஸ்க்ரூக்களை நாங்கள் முதல்ல அகற்றி கொள்ளுவோம். கவரில் பொருத்தப்பட்ட ஸ்க்ரூவை நாங்கள் அகற்றியாச்சு. கவரை நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் சர்க்கிட் போர்ட் இருக்குது. இதில் என்ன ஃபால்ட்டுன்னு பார்த்து எவ்வாறு ரிப்பேர் செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்காக நாங்கள் சர்க்கிட் போர்ட்டை முதல்ல பிரித்தெடுப்போம். அதுக்காக அதோட இணைக்கப்பட்ட ஸ்க்ரூவை ரிமூவ் செய்து சர்க்கிட் போர்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். சர்க்கிட் போர்ட்டை நாங்கள் கவரில் இருந்து பிரித்தெடுத்தாச்சுது. சர்க்கிட் போர்ட்டில் டஸ்ட்டுகள் இருக்கிறதால நாங்கள் முதல்ல அதை சுத்தப்படுத்துவோம். அதற்காக இதே போல் ஒரு ப்ரஷ் எடுத்து இதே போல் நாங்கள் சுத்தப்படுத்தி கொள்ளலாம். சர்க்கிட் போர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பியூஸ் வச்சுருக்கணும். திருவிழா அந்த பியூஸ்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் நாங்கள் முதல்ல மல்டிமீட்டரை வச்சு பரிசோதித்து பார்ப்போம். மல்டிமீட்டரை கண்டினியூவில் விட்டுட்டு நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். பவர் கேபிள் வழங்குகின்ற சாக்கெட்டிலிருந்து சர்க்கிட் போர்ட்டுக்கு வர்ற வயரை நாங்கள் முதல்ல பரிசோதித்து பார்ப்போம். அதுக்கு தொடர்பு இருக்கின்றதான்னு சொல்லி பார்த்தா அதுக்கு தொடர்பு இருக்குது. இது பேஸ் லைன் நியூட்ரல் லைனையும் அதே போல் பரிசோதித்து பார்ப்போம். நியூட்ரல் லைனுக்கும் கனெக்ஷன் இருக்குது. இப்போ நாங்கள் பியூஸை பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பியூஸில் தொடர்பு காட்டையில். இப்போ சர்க்கிட் போர்டுன்ற சைட்லேயே நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். பிரிண்ட் மூலம் ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு சொல்லி. பார்த்தீங்கன்னு சொன்னால் பியூஸ் வழங்கப்பட்ட பகுதியில் தொடர்பு இல்லை, மற்ற இடங்களில் தொடர்பு இருக்குது. இப்போ நாங்கள் பியூஸை எவ்வாறு மாற்றுதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ சோல்டரிங் அயனை பயன்படுத்தி நாங்கள் பியூஸை அகற்றி எடுப்போம். சர்க்கிட் போர்டில் அகற்றிய பியூஸை நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்பு காட்டையில். இப்போ நாங்கள் வேறொரு பியூஸை எவ்வாறு மாற்றுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பியூஸை நாங்கள் மாற்றத்துக்கு முதல்ல மல்டிமீட்டரை வச்சு பரிசோதித்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தொடர்பு காட்டுது. இந்த பியூஸை நாங்கள் சர்க்கிட் போர்ட்டோட இணைப்போம். சர்க்கிட் போர்ட்டில் பியூஸ் இருந்த இடத்துல அதே போல் இந்த பியூஸை வைத்து நாங்கள் சோல்டரிங் அயனை கொண்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். சர்க்கிட் போர்ட்டில் நாங்கள் பியூஸை பொருத்தியாச்சுது.
இப்போ சர்க்கிட் போர்டில் வேறு ஏதாவது இடத்துல ஷோல்டரிங் விடுபட்டிருந்தால் ஒரு முறை பரிசோதித்து இதே போல் ஷோல்டரிங் செய்து கொள்ளுங்கள். இப்போ பியூஸை மாற்றியாச்சுது. நாங்கள் ஒரு முறை மல்டிமீட்டரை வச்சு பரிசோதித்து பார்ப்போம். ஓகே, இப்போ பவரை வழங்கி SMPSக்கு பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம். அதற்காக நாங்கள் பவர் சப்ளையை வழங்கிட்டு 24 பின்னில் 2 வயர்களை ஜம்பர் பண்ணுவதன் மூலம் மேனுவலாக பரிசோதித்து பார்க்கலாம். அவ்வாறு பரிசோதிக்கும் போது SMPSயில் இணைக்கப்பட்ட எக்ஸஸ் பேன் ஆனது வேலை செய்யுமாக இருந்தால் செகண்ட் போர்ட் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கின்ற அர்த்தம். அவ்வாறு வழங்கியாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸஸ் ஃபேன் வந்து வேலை செய்யுது. இப்போ நாங்கள் சர்க்கிட் போர்ட்டை கவரோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல இதே போல் கெப்பாசிட்டரை ஷார்ட் பண்ணி பரிசோதித்து பாருங்கள். கெப்பாசிட்டரில் சார்ஜ் இருந்து என்று சொன்னால் ஷார்ட் சர்க்கிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் சார்ஜை முதல்ல நாங்கள் இதே போல் ஷார்ட் பண்ணுவதன் மூலம் டிஸ்சார்ஜ் செய்துட்டு இதே போல் ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லது. கவரோட நாங்கள் சர்க்கிட் போர்ட்டை இணைச்சாச்சுது. இப்போ அதில் இருக்கிற ஸ்க்ரூவை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கவரையும் பொருத்திட்டு கவர்ன்ற ஸ்க்ரூவையும் இணைப்போம். கவரை நாங்கள் பொருத்துவோம். கவரை பொருத்திட்டு கவரோடு இணைக்கப்பட்ட ஸ்க்ரூவை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸ்க்ரூன்ற கவரை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நாங்கள் ஒரு முறை பவரை வழங்கி பரிசோதித்து பார்ப்போம்.
பவர் சப்ளையை வழங்கிட்டு நாங்கள் பரிசோதித்து பார்ப்போம். 24 பின்னில் நீங்கள் ஒரு க்ரீன் கலர் வயர் வரும். அந்த ஒரு வயரோட ஏதாவது ஒரு பிளாக் வயரை இதே போல் ஜம்பர் பண்ணுவதன் மூலம் மேனுவலாக நாங்கள் SMPSஐ பரிசோதித்து கொள்ளலாம். அவ்வாறு பரிசோதிக்கும் போது உள்ளே இருக்கும் எக்ஸாஸ்ட் ஃபேனானது வேலை செய்யுமாக இருந்தால் SMPS ஓகே.